ஏற்கனவே மோடி பொறுப்பேற்ற பிறகு திட்டமிட்டு டிஎன்பிசியில் அடிமை அதிமுக அரசை பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய அனைத்து பதவிகளிலும் தமிழர் அல்லாத இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் அந்த தேர்விலே கலந்து கொண்டு அரசு பதவிகளை பெறலாம் என்ற நிலை இருந்தது. அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் போராடி தடுத்து தமிழக சட்டமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தமிழ் எழுத படிக்க பேச தெரிந்த தமிழர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும். அதனால் அந்த தேர்வில் 40 மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டு அரசு பதவிகள் வர முடியும் என்கிற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கினோம். இன்றைக்கு அதிலும் கூட வடவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தேர்வு எழுதி வெற்றி பெறுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு டிபேட் நிகழ்ச்சியிலே பார்த்தேன். எங்கள் தாய் தமிழ்நாட்டு தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்களை விட வந்தவர்கள் மிக அற்புதமாக தமிழ் பேசுகிறார்கள், எங்கள் இலக்கிய இலக்கணங்களை பேசுகிறார்கள். ஆக அந்த வகையில் பிரிதொரு இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் இங்கு தேர்வு எழுதி தமிழில் 40 மதிப்பெண்கள் பெற்றால் அவர்களுக்கும் வேலை